ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹென்னா டிப் அண்ட் சேம் டைம் வந்துட்டு மெஹந்தி கோன் இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் ஹென்னா பவுடரை யூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. தென் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு பின்னாடி எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட சவுண்டு தான், அது எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ண முடியாது நிற்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 8 ஸ்பூன்ஸ் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். தென் ஒயிட் சுகர் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம திரும்ப ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் மிஸ் ஆகிடும். ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். என்னது நம்ம ஹென்னா டிப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு மெஹந்தி கோனும் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும், யூஸ் பண்ண முடியாது. ஸோ தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா டை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். வித்தவுட் ஆயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஹென்னா டிப் வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை செக் பண்ணுங்கள். நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகும், அதுவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்கேஸ் தண்ணி வேணும் அப்படி தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விடாக ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்கிட்டிங்க அப்படின்னா அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. நான் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஊற்றிருக்கேன். ஸோ நார்மலாக நீலகிரி தைலம்னு போட்டிருக்கோம்ல, அதுதான். நீங்கள் சும்மா அந்த பிராண்ட் இந்த பிராண்டெல்லாம் தேட வேண்டாம். நார்மலான யூக்கலிப்டஸ் ஆயில் தான். நீலகிரி தைலம்னு போட்டிருந்தது இதில். இது இங்கே மேட்டுப்பாளையமில் பேக்கரிஸ்லலாம் கூட கிடைக்கிது. விலையும் வந்துட்டு ஓரளவுக்கு இங்கே கம்மி தான். இன்கேஸ் உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டிருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இங்கேருந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். ஸோ 8 ஸ்பூன்ஸ் ஹென்னா பவுடருக்கு 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரேப் போட்டு வந்துட்டு அதை நல்லா கவர் பண்ணி ஒரு 6 to 8 hours வந்துட்டு அப்படியே விடுற மாதிரி இருக்கும். நான் இதை வந்துட்டு மார்னிங் டைமில் மேக் பண்ணிவிட்டு நான் நைட்டு 11:30க்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு அதை எடுத்து திரும்ப யூஸ் பண்ணலான்னு பண்ணேன். ஸோ பாப்பாலாம் தூங்க வச்சதுக்கப்புறம் தான் போட முடியும் இல்லையா. ஸோ நான் நைட்டு தான் எடுத்தேன். மார்னிங் வச்சுட்டு நைட்டு தான் வந்துட்டு மார்னிங் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். நீங்கள் இந்த ரேப் இல்லைனா கூட ஒரு நார்மலாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. ஒரு 6 to 8 hours விட்டிங்கன்னா போதும். ஸோ இது சம்மருங்கிறதுனால டை சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்டாக்கின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பேக்கில் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ இது நைட் 11:30 வரையா, ஸோ தேட முடியாது அப்படின்றதுனால என் ஹபியோட டிஷர்ட் ஒன்று இருந்தது, அந்த ஸ்டாக்கின் கிளாத் மாதிரி இருந்தது, அதையே எடுத்து ஸ்டாக்கினாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேஸ்ட் பாருங்கள் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா. இன்கேஸ் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், பட் கம்மியாக ஊற்றுங்க. ஹென்னா டிப் வந்துட்டு அப்புறம் கையில் வைக்கும்போது வளைஞ்சு கீழே வரக்கூடாது. ஸோ ட்ராப்பாக ஊற்றி நல்லா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கின்ஸ்க்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் ஹென்னா டிப் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்கின்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு நீங்கள் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கோனும் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த டிஷர்ட்டு. நான் எப்படியோ ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியலன்னு டவுட்லேயே பண்ணேன், பட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு.
ஸோ அதை வந்துட்டு அந்த கவருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நார்மலாக நான் இந்த டப்பா வந்துட்டு இல்லை என்ன டப் யூஸ் பண்ணியிருக்க டப்பா வந்துட்டு கற்பூரம் வாங்கினா கிடைக்கும். அந்த டப்பா நீங்கள் வீட்டில் விக்ஸ் இருக்கும் இல்லையா, விக்ஸு அந்த மாதிரி டப்பாஸ் கூட நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூடியோடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அது ஒரு 3 months வரைக்கும் கூட வச்சு ஃப்ரீசரில் வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா டைட் பண்ணி ஒரு ரப்பர் போட்டுட்டு ஹென்னா டிப் நீங்கள் இதில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாக்ஸோ இல்லை பாட்டிலோ ஏதோ ஒன்று அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெத்தடில் பண்ணதுக்கு கலர் வந்துட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. கலர் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த லம்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா அதில் அப்படியே ஸ்டாக் ஆகிடுக்கு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது ஹென்னா டிப்க்கு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதான் அந்த கற்பூரம் வாங்கினது கொடுத்த டப்பா இது. அதனால் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன டப்பா இல்லை அந்த விக்ஸ் வாங்கின டப்பா அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ஒரு எம்டி நெயில் கோன் வந்துட்டு சாரி நெயில் கோன் அதே ஞாபகத்துலேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். எம்டி கோன் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அந்த கோன்லேயே வந்துட்டு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ அந்த நெயில் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பல்காக பண்ணோம் அப்படின்னா என்னோடய சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக வேணும் செக் பண்ணுங்கள். ஸோ கோன் வந்துட்டு போட்டு நம்ம சீல் பண்ணிவிட்டு கோனும் ரெடி ஆகிடுச்சு, ஹென்னா டிப்பும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹென்னா டிப் வந்துட்டு அவைலபிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட இருக்குது, கேளுங்க, சேல்க்கு இருக்குது. ஸோ இந்த டிப்பை வந்துட்டு நார்மலாக இந்த பாட்டிலில் போட்டதை ஒரு 2 பேர் கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு இருந்தது. கோனும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். கலர் வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக கலர் வந்திருக்கு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈத்துக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கவே வேணாம், வேறு எங்கேயும் கோன்ஸு ஹென்னா டிப் அதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். கலர் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். கையில் வந்துட்டு நான் டேப் போட்டிருக்கேன், ஒயிட் கலர் டேப், ஒயிட் கலர் இந்த டிரான்ஸ்பரண்ட் நார்மல் டேப் இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹென்னா டிப் பண்ணும்போது எல்லா பக்கம் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே அப்படி நின்றுச்சு அப்படின்னா ஒரு சைடு டார்க்காக ஒரு சைடு வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்துடுது. ஸோ எல்லா பக்கமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு நீங்கள் டிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பாட்டிலை மூடி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு தூங்கிட்டேன். மார்னிங் தான் வாஷ் பண்ணேன். நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த
ஃப்ரெஷ் ஸ்டெயினே வந்துட்டு நல்லா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு செம்ம டார்க் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப ஓவர் நைட் விட வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சு 6 hours விட்டிங்கன்னா கூட போதும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இன்கேஸ் எதாவது டவுட்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் டே ஸ்டைனு நல்லாயிருக்கு ஸ்டைனு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.